பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தைரியமாய் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் ஆடுகளை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை, கர்த்தரும் நம்மை விட்டு பிரிவதில்லை. இன்றைக்கு ஒரு வார்த்தை வாஸ்தவம் தியானிக்க போகிறோம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எத்தனை பேரு சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு பயமும் நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஆனாலும் ஒரு பயம். நல்லா கவனிங்க, பிசாசு ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு முதல்ல பயன்படுத்துகிற ஆயுதம் பயம். பயத்தை கொண்டு வந்து சமாதானத்தை எடுத்துருவான். சமாதானம் வெளியே போயிடுச்சுன்னா ஜபம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல், தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு, அந்த சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் கொடுத்த சமாதானம் எங்க போச்சு? நம்ம வீட்டுல அந்த சமாதானம் இருந்திருக்கணுமே, இப்ப இல்லையே, எங்க போச்சு? காரணம் யாரு? நீங்களும் நானும் தான். கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி நமக்குள்ளே வந்த உலக பிரகாரமான காரியங்கள், பிசாசுடைய தந்திரங்கள் நம்ம என்ன செஞ்சிருச்சுன்னா, இன்னைக்கு தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து போக செய்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் வாழ வைக்கும். ஆண்டவர் சொல்லுவாங்க, இருதயம் கலங்காம இருக்கு, பயப்படாத இருங்க. ஏன் சமாதானத்தை கொடுக்கறது? உலகம் கொடுக்கிற சமாதானம். இன்னைக்கு மனுஷங்க சமாதானத்தை தேடி சினிமாவுக்கு ஓடுறாங்க, என்டர்டைன்மெண்ட் சென்டருக்கு ஓடுறாங்க, தீம் பார்க்குக்கு ஓடுறாங்க. எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் நம்ம நிம்மதியா இருந்துட்டு வரலாம், சமாதானம் கிடைக்குமா பார்க்கலான்னு ஓடுறாங்க. ஆனா நீங்களும் நானும் எங்கேயும் ஓட தேவையில்லம்மா. அந்த சமாதானத்தை உனக்கு தருவதற்கு அவர் உன் அருகில் இருக்கிறார். ஒண்ணுதான், ஆண்டவரே, நீர் எனக்கு சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதி. ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த சமாதானம் வரும். பிலிப்பியர் 4 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். நம்ம ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகத்துல யாரும் எங்கேயும் எப்பொழுதும் கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியம் என் குடும்ப சமாதானத்தை கெடுத்துருச்சு பாஸ்டர், என் பிள்ளைகளை நினைத்து ரொம்ப கலங்குறேன், துஷ்டனாய் வாழறாங்க, என் பிள்ளைகள் என் குடும்பத்துக்கு போராட்டமாய் முள்ளாய் குத்துறாங்க, என் கணவர் எனக்கு ஒரு முள்ளாய் இருக்கிறார் பாஸ்டர், என் மனைவி எனக்கு ஒரு முள்ளாய் இருக்கிறார், என் வேலை ஸ்தலத்தில் என் அதிகாரிகள் ஒரு முள்ளா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லாம ஏதோ கடமைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உள்ளம் பாரமா இருக்கிறது, யாருக்கிட்ட சொல்லி அழறதுன்னு எனக்கு தெரியல, எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு போன் பண்ணி பார்க்கிறேன், யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு தேவையான ஒரு சமாதானம் கிடைக்கல. என் அன்பு தேவ பிள்ளைகள், கலங்கி இருக்கிறீங்களா? நீங்க தேடுற அந்த சமாதானத்தை ஒருவர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டார். நீங்க அதை இழந்துட்டு நிற்கிறீங்களா? திரும்பவும் கேளுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த சமாதானத்தை எனக்கு திரும்ப தாரும். என் இருதயம் கலங்கி இருக்கிறதப்பா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது சாமி, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி நிற்கிறேன். ஆண்டவரே, விளங்க கொடுக்க முடியாத சமாதானத்தை நீர் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அது உம்முடைய சமாதானம். அது எனக்கு வேணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு வேணும்ப்பா, என் உறவுகளுக்கு வேணும்ப்பா, என் வேலையில வேணும்ப்பான்னு நீங்க ஜெபிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க உள்ளத்தை ஒரு தெய்வ சமாதானம் நிரப்பும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உன் முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ சமாதான நதி போல பாயட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.